Yes, good afternoon, my dear students. First, we have to create a company in the name of Super Enterprises from 1/4/20. ஒன்று நாள் 24 நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். கேட்வே ஆஃப் பிளானிங் போயிட்டு இங்கே என்னுடைய பேரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃப்ரம் டிரைவ், பி டிரைவ், அதில் சி. இங்கே வந்து என்னுடைய பாத் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் என்டர்பிரைசஸ். சூப்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு பேர் கம்பெனி பேர். ஃபினான்ஷியல் இயரோட பேர். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 24/20. இங்கே வரும்போது ஃபினான்ஷியல் இயரை இருக்கு. அட்ரஸ் போட்டுருக்கோம். 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட். பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட், சேத்பட்டு, சென்னை 6,30,000. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்டேட் வந்து கன்ஃபார்மாக போட்டுக்கணும். பின்கோடு எவ்வளோ மறக்கணும். டெலிஃபோன் நம்பர் 80 நம்பர் 283615. மொபைல் நம்பர் 88254707. மொபைல் நம்பர் போட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஸ்ரீனிவாஸ் 1970 @gmail.com. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் போட்டு மெயில் போட்டு ஸ்டார்டிங் எடுக்கும். இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், பில் வைஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம். அடுத்தது அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்டரி எஸ் பண்ணிட்டோம். ஜிஎஸ்டி என்ன பண்ணி இந்த சூப்பர் என்டர்பிரைசஸோட ஜிஎஸ்டி நம்பர். சூப்பர் என்டர்பிரைசஸோட ஜிஎஸ்டி நம்பர் எங்க இருக்குன்னா அட்ரஸ் வந்து அதில் கொடுத்துக்கிற அட்ரஸ் தான் போட்டு நான் என் ஸ்ட்ரீட் அட்ரஸ் வேகமாக பண்ணுறேன். ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறேன். அடுத்தது வேற என்ன பண்ணணும் அப்படின்னா எனேபிள் மல்டிபிள் அட்ரஸஸ். இது வந்து நம்முடைய டெட்டாஸ்க்காக எனேபிள் பண்ணுறோம். ஸோ இந்த சம்மில் நம்ம மல்டிபிள் மெயில் டீடைல்ஸ் பார்க்கணும். அதனால எஸ் கொடுத்து இங்கே ஒன்று கொடுக்க வேண்டாம், என்ட்ரு கொடுத்து சேவ் போகும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன. அடுத்தது என்ன பண்ணணும், இட் இஸ் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. லிஸ்ட் ஆஃப் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் பண்ணுங்க. ஜிஎஸ்டி லெட்ஜர் தான் கிரியேட் பண்ணுங்க. கேட்வே ஆஃப் பிளானிங் போயிட்டு கிரியேட் லெட்ஜர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு இன்வென்டரி வேல்யூஸ் அக்கௌண்ட் டாக்ஸ் கண்ட்ரோல் கொடுங்க. டாக்ஸ் டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். இதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் இன்வென்டரி வேல்யூஸ் அக்கௌண்ட் இஸ் டாக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கக்கூடாது. டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ். அதே மாதிரி ஜிஎஸ்டி interstate purchase. GST interstate purchase. GST interstate purchase under purchase. Type of supply வந்து goods. அடுத்தது GST interstate sale. Interstate sales. GST interstate sales under sales account. Type of supply வந்து பார்த்தீங்கன்னா goods. அடுத்தது பர்ச்சேஸ் இன்புட் சிஜிஎஸ்டி. பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஷன் டாக்ஸ். பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் வந்து டியூட்டிஷன் டாக்ஸ். இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஷன் டாக்ஸஸ். இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், டியூட்டிஷன் டாக்ஸஸ் கொடுக்கணும்னா கரண்ட் அசெட்ஸ். இப்போ வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் போட்டு ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணி இந்த சிஜிஎஸ்டி செலக்ட் பண்ணால் அது கம்ப்யூட்டேஷன் இருக்காது. பட் ஆக்சுவலாக இன்புட் அப்படிங்கிறது ஒரு அசெட். அதனால இது லைபிலிட்டி சைட் பண்ணிக்கலாம். ஏன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் போட்டு வச்சுக்கோங்க, அது வந்து கரண்ட் லைபிலிட்டி ஆகும். இப்போ டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸ். பட் கரண்ட் லைபிலிட்டி டெபிட் பேலன்ஸே கரண்ட் லைபிலிட்டி சைட் தான் நல்லா இருக்கு.
அதனால என்ன சொல்றாங்க, இது கரண்ட் அசெட்ஸ் கொண்டு வாங்க. சோ இதை வந்து என்ன பண்றோம், கரண்ட் அசெட்ஸ் கொண்டு வாங்க. அந்த மாதிரி கரண்ட் அசெட்ஸ் கொண்டு வரும்போது இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு வந்துடும். ஆனா கம்ப்யூட்டேஷன் பண்ணணும். இப்போ பர்ச்சேஸ் வேல்யூ என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா டாக்ஸ் வந்து கால்குலேட். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்துட்டு F12 பிரஸ் பண்ணணும். F12 பிரஸ் பண்ணிட்டு டாக்ஸ் டீடைல்ல வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செட் லெட்ஜர் டு பிஹேவ் அஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஒரு லெட்ஜரை சாதாரணமா இருக்கிற ஒரு லெட்ஜரை டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெட்ஜரா பிஹேவ் பண்ண வைக்கணுமா அப்படின்னு கேட்குறேன். ஆமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்ப டேலில காட்டும். அப்ப திரும்ப ஒரு வாட்டி பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் பிஹேவ் அது எஸ். அப்படின்னா என்ன டாக்ஸ்னு கேட்கும், ஜிஎஸ்டி டாக்ஸா மற்ற டாக்ஸ். இப்ப அதர்ஸ்னா இப்ப டிடிஎஸ் இருந்ததுன்னா டிடிஎஸ் கேட்கும், ஜிஎஸ்டி டிடிஎஸ் அதர்ஸ் இருக்கும். இப்ப வேட் என்ன பண்ணிருக்குன்னா ஜிஎஸ்டி டிடிஎஸ் வேட் அதர்ஸ் அப்படி. சோ ஜிஎஸ்டி இல்லாம வேற ஏதாவது டாக்ஸ் இருந்தா அதுக்காக அதர்ஸ் செலக்ட் பண்ண என்ன ஆகும்னா பர்சன்டேஜ் கொடுக்கும். ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணா சிஜிஎஸ்டி செலக்ட் பண்ணுங்க, பர்சன்டேஜ் எதுவுமே பர்சன்டேஜ். அதே மாதிரி 3 லெட்ஜர் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்ட் கரண்ட் அசெட்ஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ் கொடுத்து இங்க வந்து எஸ்ஜிஎஸ்டி அதே மாதிரி இன்புட் ஐஜிஎஸ்டி பிஹேவ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ் கொடுத்து ஜிஎஸ்டி போயிட்டு எதுக்கு வந்து ஐஜிஎஸ்டி. ஓகேவா, ஒரே ஒரு நிமிஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்புட் ஐஜிஎஸ்சி அண்டர் இன்புட் ஐஜிஎஸ்சி. அப்புறம் அவுட்புட் சிஜிஎஸ்சி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் சிஜிஎஸ்சி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இதெல்லாம் கரண்ட் லையபிலிட்டி கிரெடிட்ஸ் டியூட்டிஸ். அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்சி அண்ட் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஐஜிஎஸ்சி. ரவுண்ட் ஆஃப் லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே. ஓகே, ரவுண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் வந்து எப்படி வரும், அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி வந்து 2 வாட்டி வாங்குறோம். ஜிஎஸ்டி 2 வாட்டி வாங்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேயபிள் லெட்ஜர் சிஜிஎஸ்டி பேயபிள். சிஜிஎஸ்டி பேயபிள் எதுக்கு வரும் அப்படின்னா அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி பேயபிள். எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் எப்படி வரும் அண்டர் கரண்ட். அதே மாதிரி ஐஜிஎஸ்சி அண்டர் வந்து கரண்ட். ஐஜிஎஸ்சி பேயபிள் அண்டர். சோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லெட்ஜர்ஸ். ஆக்சுவலா வந்து நம்ம HCL இருந்து நம்ம ஆர்டர் ரிசீவ் பண்றோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் மெயிலிங் டீடைல்ஸ் நம்ம HCL லிமிடெடோட ஹெட் ஆஃபீஸ் இது, அதுக்கான பிரான்ச் ஆஃபீஸ். நான் சாம்பிளா ஒரு 2 டேட்டா போட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சேல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் எப்படி போடணும் அப்படின்னா
Gateway of Tally create lecture. Gateway of Tally create. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மெயில் டீடைல் என்ன இருக்கும். HCL Technologies Limited. Technologies Limited. HCL Technologies Limited வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வரும் அண்டர் வந்து சன்ட்ரி டேட்டா. இங்கே வந்து 15 நாள் கேள்வி போட்டுருக்கீங்க. இங்கே வந்து அட்ரஸ் வந்து சார் இங்கே அட்ரஸ் போடலாமா போடாது ரெண்டு விஷயம். நீ போடணும்னாலும் போடுங்க, போடாமல் விட்டுட்டு நீங்கள் மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயிலாக கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம விட்டுட்டு மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில் இந்த இடத்துல செட் ஆகிட்ட மல்டிபிள் மெயிலிங் இதை வந்து எஸ். சப்போஸ் உங்களுக்கு கொடுக்கல இங்கே காட்டல அப்படின்னா எஃப்ல வந்து இங்கே எஸ் இல்லைன்னா உங்களுக்கு காட்டலன்னா எஸ் தான் இல்லை எஸ். இதை போய் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் மெயிலிங் டீடைல்ஸ். அதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃபீஸ். இப்போ ஹெட் ஆஃபீஸ்க்கு போட்டு ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ். இப்போ ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ். ஓகேங்களா? நியூ நம்பர் 138 ஓல்டு நம்பர் 67. நியூ நம்பர் 138 ஓல்டு நம்பர் 62 போட்டு அடுத்த லைன் போடுங்க. என்டர். அடுத்தது இந்த அட்ரஸ் நெக்ஸ்ட் போட்டு தமிழ்நாடு பின்கோடு இங்கே கான்டாக்ட் பர்சன் நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஏதாவது இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் மெயில் ஐடி போட்டதுக்கு மூலியமா நீங்கள் ஏதாவது மெயில் அனுப்பணும் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு அப்படியே ஆகும். ஜிஎஸ்டி நம்பர் ஹெட் ஆஃபீஸோட ஜிஎஸ்டி நம்பர் ஹெட் ஆஃபீஸோட அந்த நம்பர் ஓகேவா? போட்டு அடுத்தது பிரான்ச் ஆஃபீஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஒவ்வொரு பிரான்ச்சும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்ல இருக்கு பிரான்ச் ஒன்று போயிட்டு அந்த ஜிஎஸ்டி நம்பரை காப்பிட்டு சைட் இங்கே கூகுளில் வந்து gs.gov இந்த சைட் வந்து என்ன பண்ணுங்க சர்ச் டேக்ஸ் போயிட்டு அட்ரஸ் வந்து இங்கே அங்கே போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு அந்த நம்பரை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துருங்க. அந்த ஜிஎஸ்டி நம்பருக்குரியதான அட்ரஸாக இருக்கும். இதுதான் அட்ரஸ். ஸோ எங்கே இருக்குன்னா கேஷ். அப்போ பிரான்ச் ஒன் கேஷ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஒன் கேஷ். இப்போ பிரான்ச் ஒன் கேஷ் போட்டு கேஷ்மீரோட அட்ரஸ். காஷ்மீரோட ஆக்சுவலாக வந்து 1 by 1 அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து எப்படி இருக்கும் மொத்தம் 3 லைன் இருக்கும். அட்ரஸ் வந்து 3 லைன். ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர். இப்பாட்டுக்கு வெறும் எடுத்துட்டா தமிழ்நாடு. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டுச்சுன்னா இன்னொரு பின்கோடு ஸ்டேட்டு கண்ட்ரி பின்கோடு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு இங்கே அதோடைய ஜிஎஸ் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே மேலே போனீங்கன்னா கவர்மெண்ட் ஜிஎஸ் இதை அப்படியே கால் பண்ணி இப்போ அதே மாதிரி பிரான்ச் இதே மாதிரி எல்லா பிரான்ச் நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சு
மாதிரி பிரான்ச்சோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து அதே ஃபீல்டில் போட்டு இங்கே கேப்சா கேட்போம் 223 சர்ச் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் இதை பாருங்க. இது எங்கே இருக்குன்னு பாருங்க, பஞ்சாப். அப்போ வந்து இது வந்து பிரான்ச் 2 வந்து எங்கே இருக்கு, பஞ்சாப். அப்போ டேலியில் வந்து இந்த பிரான்ச் 2 இது பஞ்சாப் போட்டு என்ன பண்ணணும், பஞ்சாப். சார் ஒரே ஜிஎஸ்டி நம்பர்ல 3-4 ஸ்டேட் தான் சார். ஒரே ஸ்டேட்டுக்கு 3-4 ஜிஎஸ்டி இருக்குன்னா நீங்க பிரான்ச் 1 பிரான்ச் 2 பஞ்சாப் அப்படின்னு போட்டு அதுலேயே நீங்க கிடைக்கும். ஓகேவா, பஞ்சாப். இப்போ பஞ்சாப்னா பஞ்சாப் பண்ணாங்க சார் இந்த மாதிரி காரணம். போட்டு இங்கே வந்து பஞ்சாப் அது என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ண பின்கோட் பண்ணிட்டு அதோட ஜிஎஸ் நம்பர் அப்படியே கால் பண்ணி போட்டு அடுத்தது பிரான்ச் அப்படின்னு போட்டு எக்ஸல் இருக்குல்ல. ஸோ இப்போ அது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக எப்படி பண்ணி மாஸ்டர் கிரியேஷன் இது பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா, இது எல்லாரும் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இது தேங்க்யூ.